கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர் தந்திரங்கள். கட்டுரை உபத்தலைப்பு: அரசாங்கத்திலிருந்து நடப்பு காப்புவாதிகளை அகற்றுவது பற்றிய போர் தந்திரங்கள். டிப்ளிஸ் மென்ஷெவிக் கமிட்டி பத்திரிகையில் சோசியல் டெமோக்ராட்டிக் இதழ் 1 வெளிவந்ததாக நாம் சற்றுமுன் குறிப்பிட்ட கட்டுரையின் தலைப்பு ஜெம்ஸ்கி சபோரும் நம் போர் தந்திரங்களும் என்பதாகும். அதை எழுதியவர் இன்னமும் நம் வேலை திட்டத்தை முழுக்க மறந்துவிடவில்லை. அவர் குடியரசு பற்றிய கோஷத்தை முன்வைக்கிறார். ஆனால் போர் தந்திரங்களை பற்றி அவர் விவாதிப்பது பின்வருமாறு: இந்த குறிக்கோளை சாதிப்பதற்கு 2 வழிகளை சுட்டிக்காட்டுவது சாத்தியம். 1. அரசாங்கம் கூட்டி வரும் ஜெம்ஸ்கி சபோரை முற்றாக புறக்கணித்துவிட்டு ஆயுத சக்தியை கொண்டு அரசாங்கத்தை தோற்கடித்து ஒரு புரட்சிகரமான அரசாங்கத்தை அமைத்து அரசியல் நிர்ணய சபையை கூட்டுவது. அல்லது ஜெம்ஸ்கி சபோர் நம் செய்கைக்குரிய மையமாக அறிவிப்பது, ஆயுத சக்தியை கொண்டு அதன் அமைவு மீதும் நடவடிக்கைகள் மீதும் செல்வாக்கு செலுத்துவது, தன்னையே அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தி கொள்ளும்படியோ அதன் மூலமாக அரசியல் நிர்ணய சபையை கூட்டும்படியோ அதை பலவந்தமாக கட்டாயப்படுத்துவது. இவ்விரு போர்த்தந்திரங்கள் ஒன்றுக்கொன்று தீவிரமாக வேறுபட்டவை. இவற்றில் எது நமக்கு மேலும் அனுகூலமானது என்று பார்ப்போம். இப்படித்தான் ருஷ்ய புதிய இஸ்கிராவாதிகள் தம் கருத்துக்களை வைக்கின்றனர். நாம் பகுத்தாய்ந்த தீர்மானத்தில் இக்கருத்துக்களை பின்னால் இணைத்து விட்டிருக்கிறார்கள். இது ஷுஷிமா போருக்கு முன் புலிகின் திட்டம் வெளிவதற்கு முன் எழுதப்பட்டது என்பதை கவனியுங்கள். மிதவாதிகள் கூட பொறுமை இழந்தவர்களாய் சட்டப்பூர்வமான பத்திரிகைகளில் தம்முடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்தி வந்தனர். ஆனால் புதிய இஸ்கிரா வகைப்பட்ட சமூக ஜனநாயகவாதி மிதவாதிகளை விட ஏமாளி என்று காட்டிக்கொண்டிருக்கிறார். ஜெம்ஸ்கி சபோர் கூட்டப்பட்டு வருகிறது என்று அறிவிக்கிறார். இன்னமும் பிறக்காமலே இருக்கும் இந்த ஜெம்ஸ்கி சபோரை அல்லது அரசாங்க டூமாவாகவோ ஆலோசனை கூறும் பொறுப்பு மட்டுமுள்ள சட்டமன்றமாகவோ இருக்கக்கூடுமோ நம் செய்கைக்குரிய மையமாக வைத்து கொள்ளலாம் என்று முன்மொழிகிற அளவுக்கு ஜார் மன்னனை நம்பிக்கொண்டிருக்கிறார். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எழுதியவர்களை விட இவர் வெளிப்படையாகவும் நேராகவும் பேசுகிறவராக இருக்கிறதினால் நம் டிப்ளிஸ்வாசி 2 போர்த்தந்திரங்களையும் அவற்றை ஈடு இணையற்ற வெகுளித்தனத்துடன் விளக்கவும் செய்கிறார். சமநிலையில் வைக்காமல் அவற்றில் 2வது போர்த்தந்திரம் மேலும் அனுகூலமானது என்று கூறுகிறார். சற்று கேளுங்கள். முதல் போர்த்தந்திரம்: வரப்போகும் புரட்சி ஒரு முதலாளித்துவ புரட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது பாட்டாளி வர்க்கம் மட்டுமின்றி முதலாளித்துவ சமுதாயம் முழுவதும் அக்கறை கொண்டுள்ள மாற்றங்களை இந்த அமைப்பு முறையில் செய்து முடிப்பதே அதன் நோக்கம். முதலாளிகள் உட்பட எல்லா வர்க்கங்களும் அரசாங்கத்துக்கு எதிராக உள்ளன. ஓர் அர்த்தத்தில் போராடும் பாட்டாளி வர்க்கமும் போராடும் முதலாளி வர்க்கமும் சமநடை போட்டு செல்கின்றன. வெவ்வேறு பக்கங்களிலிருந்து கூட்டாக எதேச்சதிகார முறையை தாக்கி வருகின்றன. அரசாங்கம் அறவே தனிமைப்பட்டிருக்கிறது. மக்களின் அனுதாபமின்றி நிற்கிறது. எனவே அதை ஒழிப்பது மிகவும் சுலபம். மொத்தத்தில் பார்த்தால் ருஷ்யாவில் உள்ள பாட்டாளி வர்க்கம் பலத்தை கொண்டு மட்டும் புரட்சியை செய்து முடிப்பதற்கு போதிய வர்க்க உணர்வும் நிறுவன அமைப்பும் இன்னமும் பெற்றிருக்கவில்லை. அப்படி செய்ய முடிகிறதாகவே வைத்து கொண்டாலும் கூட அது ஒரு பாட்டாளி வர்க்க சோசியலிஸ்ட் புரட்சியைத்தான் செய்து முடிக்குமே தவிர முதலாளித்துவ புரட்சியை செய்து முடிக்காது. எனவே அரசாங்கம் நேசசக்திகள் இன்றி நிற்பதும் எதிர்த்தரப்பை பிரித்து விட்டு முதலாளி வர்க்கத்தோடு கைகோர்த்து கொண்டு பாட்டாளி வர்க்கத்தை தனிமையில் விட்டுவிட முடியாத நிலையில் இருப்பதும் நமக்கு நலனுக்கு உகந்ததாகும். ஆக முதலாளி வர்க்கத்தையும் பாட்டாளி வர்க்கத்தையும் ஜார் அரசாங்கம் பிரிக்க முடியாமல் இருப்பது பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்கு உகந்தது. இந்த ஜார்ஜிய பத்திரிகையை ஒஸ்வபஸ்தேனியோ என்று அழைக்காமல் தவறுதலாகத்தான் சோசியல் டெமோக்ராட் என்று அழைக்கிறார்கள் இல்லையா? ஜனநாயக புரட்சியை பற்றி அதன் நிகரற்ற தத்துவ ஞானத்தையும் கவனிங்கள். முதலாளித்துவ புரட்சி என்னும் வகையினத்தின் ஏட்டுப்புலமை வகைப்பட்ட வால் பிடிக்கும் போக்குள்ள வியாக்கியானத்திலே அந்த அப்பாவி டிப்ளிஸ்வாசி அப்படியே குழம்பி போயிருக்கிறார் என்பது வெளிப்படையல்லவா? ஜனநாயக புரட்சியில் பாட்டாளி வர்க்கம் தனிமைப்பட்டு விடுவதின் சாத்தியப்பாட்டை பற்றிய பிரச்சனையை குறித்து இவர் விவாதிக்கையில் ஒரு அற்ப விஷயத்தை, விவசாயி மக்கள் என்னும் அற்ப விஷயத்தை மறந்துவிட்டு விவாதிக்கிறார். பாட்டாளி வர்க்கத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ள நேச சக்திகளில் அவருக்கு தெரிந்திருப்பதும் அவர் விரும்புவதும் ஜெம்ஸ்துவோ நிலப்பிரபுக்களே விவசாயிகளாக இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை. அதுவும் காக்கசஸில் இருந்து கொண்டு இப்படி செய்கிறார். இருக்கட்டும்,
புரட்சிகரமான விவசாய மக்களை தம் நேச சக்தி எனும் தரத்திற்கு உயர்த்துவதற்கு பதிலாக முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினரின் தரத்துக்கு புதிய இஸ்க்ரா தன் வாதத்தில் தாழ்ந்து வருகிறது என்று நாம் சொன்னது சரிதானே? இல்லையே. ஜெம்ஸ்கி சபோரில் பிரபுவம்சத்தினரையும் ஜெம்ஸ்துவேக்கள் நகரங்கள் பல்கலைக்கழகங்கள் இன்னும் இவை போன்ற முதலாளி வர்க்க நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்வதில் ஐயமில்லை. அற்ப சலுகைகளை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அதன் வழியே தன்னோடு சமரசமாக போய்விடும்படி செய்ய முயற்சிக்கும். இவ்வாறு தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் தனிமைப்படுத்தப்பட்டுவிட்ட உழைப்பாளி மக்களின் மீது தன்னுடைய தாக்குதல்கள் அனைத்தையும் செலுத்தும். இந்த துரதிருஷ்டவசமான முடிவை தவிர்ப்பது நம் கடமை. ஆனால் முதல் வழியில் இதை செய்ய முடியுமா? ஜெம்ஸ்கி சபோர் மீது நாம் சிறிதும் கவனம் செலுத்தாமல் நாமவே புரட்சி எழுச்சிக்கு தயாரிக்க தொடங்கிவிட்டு ஒரு நல்ல நாளில் ஆயுதமேந்தி போருக்கு தயாராகி தெருக்களில் இறங்கிவிட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். விளைவு என்னவாகும் என்றால், ஒரு பகைவனுக்கு பதிலாக அரசாங்கம், ஜெம்ஸ்கி சபோர் என்னும் 2 பகைவர்கள் நம் எதிரே நிற்பார்கள். நாம் தயார்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் தம்மிடையே பேரம் பேசி முடித்து கொள்ளவும் ஒருவரோடு ஒருவர் உடன்பாடு செய்து கொள்ளவும் தங்களுக்கு சாதகமான அரசியல் சட்டத்தை தயாரித்து கொள்ளவும் தம்மிடையே அதிகாரத்தை பங்கிட்டு கொள்ளவும் முடியும். இந்த போர்த்தந்திரம் அரசாங்கத்துக்கு நேரடியாக அனுகூலம் அளிப்பதாக இருக்கிறது. இதை நாம் உறுதியாக நிராகரிக்க வேண்டும். இது நேரடியான பேச்சுத்தான். ஆக நாம் புரட்சி எழுச்சிக்கு தயாரிக்கும் போர்த்தந்திரங்களை உறுதியாக நிராகரிக்க வேண்டும். ஏனெனில் அதற்கிடையில் அரசாங்கம் முதலாளி வர்க்கத்தோடு பேரம் பேசி முடித்து விடுமாம். புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதத்துக்கு இதைப்போல் ஒரு அவமானத்தை மிக மிக வெறித்தனமான பொருளாதாரவாதத்தின் பழைய இலக்கியத்தில் காண முடியுமா? தொழிலாளிகளின் விவசாயிகளின் புரட்சி எழுச்சிகளும் கலகங்களும் இங்கு ஒரு சமயமும் அங்கு ஒரு சமயமுமாக நடந்து வருவது உண்மை. ஆனால் ஜெம்ஸ்கி சபோர் என்பது புலிக்கின் கொடுத்த ஒரு வீண் வாக்குறுதியே. அப்படியிருக்க புரட்சி எழுச்சியை தயாரிக்கும் போர்த்தந்திரத்தை நிராகரிக்க வேண்டும், ஜெம்ஸ்கி சபோர் என்னும் செய்கைக்குரிய மையத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்று டிப்லிஸ் நகரத்து சோசியல் டெமோக்ராட் தீர்மானிக்கிறது. இதற்கு மாறாக 2ஆம் போர்த்தந்திரம் என்பது ஜெம்ஸ்கி சபோரை நம் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வருவதாகும். அது தன் சித்தப்படி செயலாற்றவும் அரசாங்கத்தோடு உடன்பாடு செய்து கொள்ளவும் வாய்ப்பளிக்காமல் இருப்பதாகும். ஜெம்ஸ்கி சபோர் எந்த அளவுக்கு எதேச்சதிகார முறையை எதிர்த்து போராடுகிறதோ அந்த அளவுக்கு அதை நாம் ஆதரிக்கிறோம். அது எதேச்சதிகார முறையுடன் சமரசப்பட்டு போகும்போதெல்லாம் அதை எதிர்த்து நாம் போராடுகிறோம். உறுதியான குறுக்கீடு மூலமாகவும் பலத்தின் மூலமாகவும் நாம் பிரதிநிதிகளிடையே பிளவு உண்டாக்குவோம். தீவிரவாதிகளை நம் பக்கம் கொண்டு வந்து விடுவோம். அரசாங்கத்திலிருந்து நடப்பு காப்புவாதிகளை நீக்கிவிடுவோம். இவ்வாறு ஜெம்ஸ்கி சபோர் முழுவதையும் புரட்சி பாதையில் செலுத்தி விடுவோம். இப்படிப்பட்ட போர்த்தந்திரங்களின் விளைவாக அரசாங்கம் என்றென்றும் தனிமைப்பட்டு நிற்கும். எதிர்த்தரப்பு வலுவோடு இருக்கும். இதன் வழியாக ஒரு ஜனநாயக அமைப்பு முறையை நிறுவுவதற்கும் வசதி கிடைத்ததாய் இருக்கும். சரி, புதிய இஸ்க்ராவாதிகள் பொருளாதாரவாதத்தின் மிக கொச்சையான சாயலின் பக்கம் திரும்பியிருப்பதை நாம் மிகைப்படுத்துவதாக இப்போது யாராவது சொல்லட்டும் பார்க்கலாம். ஈவை கொள்வதற்கான பிரசித்தி பெற்ற பொடி ஒன்று உண்டே, அதுபோலத்தான் இது. முதலில் ஈயை பிடிக்க வேண்டியது, பிறகு அதன் மீது பொடியை போட வேண்டியது, அப்புறம் ஈ செத்துவிடுமாம். பலத்தை கொண்டு ஜெம்ஸ்கி சபோர் உறுப்பினர்களிடையே பிளவு உண்டாக்குவதாம். அரசாங்கத்திலிருந்து நடப்பு காப்புவாதிகளை நீக்கிவிடுவதாம். ஜெம்ஸ்கி சபோர் முழுவதும் புரட்சி பாதையில் இறங்கிவிடுமாம். ஜாக்கோபின் வழிபட்ட எந்தவிதமான புரட்சி எழுச்சியும் தேவையில்லை. நயமாக அநேகமாக நாடாளுமன்ற பாணியிலே ஜெம்ஸ்கி சபோர் உறுப்பினர்களை வசப்படுத்துவது அவ்வளவேதான். பாவம் ருஷ்யா. ஐரோப்பா எடுத்தெறிந்துவிட்ட பழைய பாணி குல்லாய்களைத்தான் எப்போதும் ருஷ்யா அணிவதாகச் சொல்வதுண்டு. நம்மிடம் இன்னும் நாடாளுமன்றம் எதுவும் கிடையாது. அப்படி எதையும் கொடுக்கப் போவதாக இன்னும் புலிகின் கூட வாக்களிக்கவில்லை. அதற்குள் நாடாளுமன்ற மூடத்தனத்துக்கு நம்மிடையே குறைச்சல் இல்லை. இந்த தலையீட்டை எப்படி நிகழ்த்துவது? முதலில் சமநிலையில் எல்லோருக்கும் வாக்குரிமை, இரகசிய வாக்குப்பதிவு மூலமாக நேரடியான தேர்தல்கள் என்னும் அடிப்படையில் ஜெம்ஸ்கி சபோர் கூட்டப்பட வேண்டும் என்று நாம் கோருவோம். இந்த தேர்தல் செயல்முறையை அறிவிக்கிற அதே நேரத்தில்
தேர்தல் இயக்கத்தை நடத்துவதற்கான முழு சுதந்திரமும், அதாவது கூட்டம் கூடும் உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்காளர்களின் வேட்பாளர்களின் சட்ட பாதுகாப்பு, அரசியல் கைதிகள் அனைவருக்கும் விடுதலை சட்டமாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு விஷயங்களை சொல்லி தயார்படுத்துவதற்கு நமக்கு போதிய நேரம் கிடைப்பதற்காக தேர்தல் நாளை கூடுமானவரை தள்ளி நிர்ணயிக்க வேண்டும். சபோரை கூட்டுவதற்கான விதிமுறைகளை தயாரிப்பது உள்துறை அமைச்சர் புலிகியின் தலைமையில் உள்ள கமிஷனிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால் நாமும் அந்த கமிஷன் மீதும் அதன் உறுப்பினர்கள் மீதும் நிர்பந்தம் கொண்டு வர வேண்டும். புலிகியின் கமிஷன் நம் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்குமேயானால், சொத்து உடைமையாளர்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளிக்குமேயானால், நாம் இந்த தேர்தலில் தலையிட்டு புரட்சிகரமான சாதனங்களின் மூலமாக முற்போக்கான வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்குமாறு செய்து ஜெம்ஸ்கி சபோரில் ஒரு அரசியல் நிர்ணய சபையை கூட்டும்படி கோர வேண்டும். கடைசியாக, சாத்தியமான எல்லா நடவடிக்கைகளின் மூலமாக, ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், அவசியப்பட்டால் புரட்சி எழுச்சியின் மூலமாக கூட அரசியல் நிர்ணய சபையை கூட்டும்படியோ, தன்னையே அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தி கொள்ளும்படியோ நாம் ஜெம்ஸ்கி சபோரை நிர்பந்திக்க வேண்டும். ஆயுதமேந்திய பாட்டாளி வர்க்கம் அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு பாதுகாப்பாளனாக இருந்து அவை இரண்டும் சேர்ந்து ஒரு ஜனநாயக குடியரசை நோக்கி முன்னேறும். இதுவே சமூக ஜனநாயக போர்த்தந்திரம். இது ஒன்றே நமக்கு வெற்றி தரும். புதிய இஸ்க்ராவின் யாரோ ஒரு கற்றுக்குட்டி எழுத்தாளர், பொறுப்போ செல்வாக்கோ இல்லாத ஆசாமி இந்த நம்ப ஒண்ணாத முட்டாள்தனத்தை எழுதுகிறதாக வாசகர் நினைக்க வேண்டாம். இல்லை, புதிய இஸ்க்ரா குழுவினரின் ஒரு முழு கமிட்டியின் டிப்ளிஸ் கமிட்டியின் பத்திரிகையில் இது சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, இந்த முட்டாள்தனத்தை இஸ்க்ரா பகிரங்கமாக ஆதரித்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் இதழ் 100இல் சோசியல் டெமோக்ராட் பத்திரிகையின் அந்த இதழை பற்றி பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கிறது. துடிப்பும் ஆற்றலும் உள்ள முறையில் முதல் இதழ் சரிபார்க்கப்பட்டுள்ளது. திறமையுள்ள ஆசிரியரின், எழுத்தாளரின் அனுபவமிக்க கைவேலை செய்வது தெரிகிறது. இந்த பத்திரிகை தான் எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக செய்து முடிக்கும் என்று முழு நம்பிக்கையோடு சொல்லலாம். உண்மைதான். புதிய இஸ்க்ரா போக்கின் முழு சித்தாந்த சீரழிவை எல்லோருக்கும் தெளிவாக புலப்படுத்துவதுதான் பணி என்றால், அந்த பணியை அது சிறப்பாகத்தான் செய்து முடித்திருக்கிறது. மிதவாத முதலாளித்துவ சந்தர்ப்பவாதத்துக்கு புதிய இஸ்க்ரா தாழ்ந்துவிட்டுள்ள நிலையை இதைவிட மேலான துடிப்பும் ஆற்றலும் திறமையும் உள்ள முறையில் யாராலும் வெளியிட்டிருக்க முடியாதுதான்.